ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம குக்கிங் டைரியில் ஹோம்மேட் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் எப்படி பண்ணலான்னு பார்க்க போகிறோம். என்னடா இது ஒரு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் அரைக்க வீடியோவான்னு நினைக்காதீங்க. ரொம்ப சிம்பிளான விஷயத்தில் தாங்க பல ட்ரிக்ஸ் அடங்கி இருக்குது. இந்த பேஸ்ட்டை நீங்கள் 1 மந்த்து கெடாமல் வைக்க முடியுங்க. அதுக்கான ட்ரிக்ஸ் அதை தாண்டி நீங்கள் பண்ணுற மட்டன் பிரியாணி, அதுக்கப்புறம் நான்வெஜ்ஜில் எந்த கிரேவியான இருக்கட்டும், அது அல்டிமேட்டாக இருக்கிறதுக்கான டிப்ஸு தான் நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். என்னோடய சப்ஸ்கிரைபர் ஒருத்தங்க கேட்டதுனால தான் நான் இந்த வீடியோவை போஸ்ட் பண்ணுறேன். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் அரைக்கிறதுக்கு நான் 1/2 kg அளவுக்கு கார்லிக் எடுத்திருக்கேன். இது சைனா பூண்டு. இந்தியன் பூண்டு இருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் 1/2 கிலோ அளவுக்கு ஜிஞ்சர் எடுத்துக்கலாம். ஜிஞ்சர் நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க. அதில் மண் அதிகமாக இருக்கும். நமக்கு தெரியாமலே நிறைய நேரத்தில் சேர்த்துருவோம். முடிஞ்ச அளவுக்கு நமக்கு டைம் இருந்துச்சுன்னா தோல் உரிச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் இப்போ என்னோடய பூண்டை ஃபுல்லாமே தோல் உரித்து எடுத்து வச்சுக்கிட்டேன். இஞ்சியுமே நல்லா ஸ்கின்னெல்லாம் ரிமூவ் பண்ணி நான் அரைஞ்சி வச்சுக்கிட்டேன். இப்போ இது ரெண்டுத்தையுமே மிக்சர் ஜாரில் நம்ம சேர்த்துக்கலாம். இதுக்கப்புறமாவே தாங்க நம்ம ட்ரிக்ஸ் எல்லாம் ஆட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் புதினா இலை இருக்கு இல்லையா, அது ஒரு 20 அளவுக்கு எடுத்துக்கலாம். 1/2 கிலோ இஞ்சி பூண்டுக்கு நீங்கள் 20 இலை வரைக்கும் எடுத்து ஆட் பண்ணிக்கலாம். சேம் அதே மாதிரி ஒரு கைப்பிடி அளவுக்கு நீங்கள் கொத்தமல்லியும் ஆட் பண்ணிக்கலாம். இதை ரெண்டுத்தையுமே ஆட் பண்ணதுக்கப்புறமா கரம் மசாலா, நம்ம அரைக்காமல் வச்சிட்ருக்க கரம் மசாலா, பட்டை, லவங்கம், ஏலக்காய் அந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு பிரிஞ்சி இலையும் ஆட் பண்ணிக்கிட்டேன். இது கூட நல்லா சேர்த்து வச்சுட்டு நீங்கள் அரைச்சி எடுத்துக்க போகிறீங்க. இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எண்ணெய். இது கெடாமல் இருக்கிறதுக்கு நம்ம எண்ணெய் ஆட் பண்ணணும். சால்ட்டும் ஆட் பண்ணலாம். ஆனால் நீங்கள் வேறு ஏதாவது கிரேவி பண்ணும்போது சால்ட் அளவு உங்களுக்கு தெரியாதுன்னா சால்ட்டை ஆட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இவ்வளோ தாங்க. இந்த 3 விஷயம் தான் நம்ம பண்ண போகிறோம். இதுக்கப்புறம் இதை நம்ம நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இது கிரைண்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் தண்ணி சேர்க்கணுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக தேவைப்படாது. ஏன்னா உங்களோட புதினா கொத்தமல்லியில் இருக்கிறது அப்புறம் இஞ்சியில் இருக்க தண்ணியே நல்லா இறங்கும். அப்படியே வேணும்னா நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அரைச்சிக்கலாம். நிறைய தண்ணி போட்டால் சீக்கிரமாக கெட வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கப்புறம் கை யூஸ் பண்ணாமல் நீங்கள் ஒரு நல்ல ஏர்டைட் பாக்ஸில் போட்டு ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு தேவையான அளவு அப்போது நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அதை தாண்டி ஐஸ் க்யூப் போடுறோம் இல்லையா, அந்த இதில் நம்ம ஸ்டோர் பண்ணி ஃப்ரீசரில் வச்சுக்கிட்டோம்னா தேவைப்படுறப்போ ஒரு க்யூபாக எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இது உங்கள் டெய்லி லைஃப்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஏன்னா நம்ம அடிக்கடி புதினா கொத்தமல்லி வாங்க கடைக்கு போனோம், எந்த அவசியமே இல்லை. எல்லா கிரேவிலையுமே நீங்கள் இதை ஒரு க்யூபை எடுத்து போட்டிங்கனாலே செம்மையாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.